Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் மங்களத்தில் நொய்யல் ஆற்றை பாதுகாக்க கோரி தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சங்க நிர்வாகிகள், நொய்யல் ஆறு கழிவுநீர் குப்பைகள் தொழிற்சாலை கழிவுகளால் சீரழிந்துள்ளதால் மக்கள் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருவதாகவும் ஆற்றை சீரமைக்க சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யவும் விடிய அரசை வலியுறுத்தினர். மேலும் இது தொடர்பாக திருப்பூரில் ஸ்டாலினை சந்திக்க விரும்புவதாகவும் அனுமதி மறுத்தால் போராட்டம் தீவிரமாகும் எனவும் எச்சரித்தனர். அவர்கள் திருப்பூர் வருகின்ற பொழுது நேரில் சந்தித்து இந்த நொய்யல் நதியினுடைய மாசுபட்ட நொய்யல் நதியை மீட்க வலியுறுத்தி நாங்கள் பேசுவதற்கு சந்திக்கவும் ஏற்பாடு செய்ய கேட்டுள்ளோம். மாவட்ட நிர்வாகம் அப்படி ஏற்பாடு செய்யவிட்டால் நிச்சயமாக கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்ட மக்களுடைய சார்பாக தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதை மித்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை கைது செய்ய வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறுமியை சீரழித்த குற்றவாளியை கைது செய்யாததை கண்டித்து கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ. அரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் விநாயகம், மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் ஜெயசேகர் பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.